இனிமேல் குழந்தை அழும் பொழுது போன் மட்டும் கையில் கொடுக்காதீங்க. அதுதான் உங்க குழந்தைகளுக்கு பெரிய விளைவையே ஏற்படுத்துது. இந்த நவீன உலகத்தில் பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஸ்மார்ட் போன் வழங்கி வருகின்றனர். குழந்தை அழும் பொழுது ஒழுங்காக சாப்பிடுவதற்கோ அல்லது அடம்பிடிக்கும் போது சும்மா இருக்க செய்ய ஸ்மார்ட் போன் அவர்களிடம் தந்து அமைதியை தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் இந்த குறும்பட தீர்வு அல்ல. நீண்ட காலத்தில் அது அவர்களின் மூளையை பாதிக்கக்கூடிய பேராபத்து என்பதை பெரும்பாலும் புரிந்து கொள்ளவில்லை. சமீபத்திய ஆய்வுகள் கடந்த சில ஆண்டுகளில் குழந்தைகள் மத்தியில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு சுமார் 52% அதிகரித்திருப்பதாக கூறுகின்றன. இது மனநலம், உடல்நலம், பெற்றோரின் கவனிப்பு போன்ற பல விஷயங்களில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அதிக நேரம் செல்போன் பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு. ஸ்மார்ட் போன் நீண்ட நேரம் பயன்படுத்தினால் குழந்தைகளின் மூளையின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இது அவர்களது ஆராய்ச்சி திறனை, படிக்கும் திறனை குறைக்கும் அபாயம் இருக்கிறது. இது மட்டுமின்றி அதிக சத்தத்தில் இசை கேட்பதால் காது கேட்கும் திறனை பாதிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. நீண்ட நேரம் ஸ்கிரீன் பார்க்கும் பழக்கம் கண்களுக்கு, தூக்கத்திற்கு மற்றும் உடல் இயக்கத்திற்கு தடையாக இருக்கிறது. மேலும் உண்மையான மனித தொடர்பு குறைந்து தன்னை தனிமைப்படுத்தும் பிரச்சனை உருவாகுகிறது. பல பெற்றோர்கள் குழந்தைகள் அழும் பொழுது கவலைப்படாமல் இருக்க ஸ்மார்ட் போன் கொடுத்து பழக்கப்படுத்தி விடுகின்றனர். இது குறுகிய காலத்தில் பயனளிப்பதாக தெரிந்தாலும் நீண்ட காலத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் ஸ்மார்ட் போன் மூலம் கிடைக்கும் தகவல்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதே சமயம் அதிக நேரம் செல்போனில் மூழ்கிவிட்டால் அவர்களது சமூக அனுபவங்கள் குறைந்துவிடும். பெற்றோர்கள்தான் இந்த நிலையை புரிந்து கொண்டு அவர்களை ஸ்மார்ட் போன் பயன்பாட்டில் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். குழந்தை அழும்போது அல்லது அடம் பிடிக்கும் போது ஸ்மார்ட் போன் கொடுக்காமல் அவர்களுடைய நேரடியாக பேசுங்கள், விளையாடுங்கள். குழந்தைகளுக்கு தேவையான தருணங்களில் மட்டுமே, அதுவும் குறைந்த நேரம் செல்போன் பயன்படுத்த அனுமதி கொடுக்க வேண்டும். அவர்களின் கல்வி மற்றும் விளையாட்டு நேரத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். குடும்பமாக ஒன்றாக பேசும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் போனின் ஆபத்துகள் குறித்து படிப்படியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் அவர்களின் மன அழுத்தம் அதிகரித்து சமூக உறவுகளில் பின்னடைவு ஏற்படுகிறது. இதன் விளைவாக குழந்தைகளுக்கு தனிமை மற்றும் மனநல பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் இருக்கிறது. ஸ்மார்ட் போன் அடிமை பழக்கம் குழந்தைகளின் படிப்பு திறனை பாதித்து அவர்களின் அறிவுபூர்வ வளர்ச்சியை குறைக்கும் அபாயம் கொண்டது. இது அவர்களின் எதிர்கால மேம்பாட்டுக்கு பெரும் தடையாக அமைகிறது. உங்கள் குழந்தையின் எதிர்காலம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஸ்மார்ட் போன் பழக்கம் ஏற்படுத்தும் அபாயங்களை புரிந்து கொண்டு சீரான பயன்பாட்டை மட்டுமே அனுமதி கொடுங்கள். அவர்களது மனநலமும் உடல் நலமும் பாதுகாப்பதில் பெற்றோரின் பங்கு மிகவும் முக்கியம் என்பதையும் மறக்க வேண்டாம்.